Hello champions! நான் தான் உங்க பிரமிளா மேம். இன்னைக்கு நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எப்படி சிம்பிளா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம்ப்பா. ட்ரஸ்ட் மீ, உங்க வாழ்க்கையில எல்லாருமே பீரியாடிக் எலிமெண்ட்ஸை வந்து படிச்சிருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு அது ஞாபகமே இருந்திருக்கும். பட் காலப்போக்குல அந்த எலிமெண்ட்ஸ் மறந்து போயிருக்கலாம். பட் மேம் சொல்ற மாதிரி நீங்க இந்த பீரியாடிக் எலிமெண்ட்ஸை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால காலப்பொழுதும் கம்ப்ளீட்டா எல்லா எலிமெண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கலாம். தூக்கத்துல யாராச்சும் எழுப்பி இந்த எலிமெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா கூட உங்களால ஈஸியா சிம்பிளா சொல்ல முடியும். ஓகே, சோ இந்த வீடியோவை A to Z கம்ப்ளீட்டா பாருங்க. இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. வித்அவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேப்பா, சோ இந்த மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டன்டான 11th and 12th CBSE பேஸ் கண்டென்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களுக்குமே இது ரொம்பவே உபயோகமா இருக்கும். மீன்வைல், நீங்க வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த QR ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ தட் வாட்ஸ்அப்ல இன்ஸ்டன்டா உங்களுக்கு தேவைப்படுற 11th and 12th பேஸ் CBSE கண்டென்ட்ஸ் அப்டேட்ஸ் அப் டு டேட்டா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு மேம் நான் வந்துட்டு பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய அத்தனை எலிமெண்ட்ஸையும் 118 எலிமெண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? த ஆன்சர் இஸ் சோ சிம்பிள். நீங்க ஜஸ்ட் அந்த 118 எலிமெண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதுமானதா இருக்கும். அந்த எலிமெண்டோட பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களால ஈஸியா சொல்லிட முடியும்பா. சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால ஒரு எலிமெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுதா? அந்த எலிமெண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியும். அந்த எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் சைஸ், வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களால ஈஸியா சொல்ல முடியும். அதனாலதான் நம்மளோட பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அண்ட் உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு எலிமெண்ட் கொடுத்து மேபி அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்கலாம். ஆர் உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் பேஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்து மேபி அதுல அட்டாமிக் நம்பரோ அட்டாமிக் சைஸோ கொடுக்காம கூட விட்டுருக்கலாம். சோ அந்த மாதிரி கேசஸ்ல உங்களுக்கு ஜஸ்ட் அந்த எலிமெண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாவே போதும். சிம்பிளா ஈஸியா உங்களால இந்த என்டையர் ஃபீச்சரையும் சொல்ல முடியும்பா. ஓகே, சோ as you all know, இதுதான் நம்ம பீரியாடிக் டேபிள். இதுல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் தான் நம்ம இப்ப படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம். பீரியாடிக் டேபிள்ல எலிமெண்ட்ஸ் நம்ம டாப் டு பாட்டம் பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹைட்ரஜன், லித்தியம் அந்த மாதிரி டாப் டு பாட்டம் பார்த்தோம்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்ம எலிமெண்ட்ஸ் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் நோஷன்ல பார்த்தோம்னா, அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் இப்படி வந்து நம்ம பார்த்தோம்னா அதைத்தான் நம்ம வந்துட்டு பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இன் டோட்டல் நமக்கு வந்துட்டு 7 பீரியட்ஸும் 18 குரூப்ஸும் இருக்குப்பா. திஸ் இஸ் a பேசிக் கன்செப்ஷன். அது மட்டும் இல்லாம இந்த பீரியாடிக் டேபிள நம்ம 4 வகுப்போம், 4 பிளாக்ஸா பிரிப்போம். அது என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா S block, P block, D block and F block. S block is very simple. நம்மளோட இங்க மேல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய ஹீலியம் பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 குரூப், இதத்தான் நம்ம S block அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இங்க லாஸ்ட்ல அங்க கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்கா இல்லையா, இந்த என்டையர் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து P block அப்படின்னு சொல்லுவோம். Sக்கும் Pவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம D block அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கூட்டத்திலே சேராம தனியா இங்க இருக்கக்கூடிய இந்த 2 பீரியட்ஸ் தான் நம்ம வந்து F block அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்படிதான் சிம்பிளா S block, P block, D block and F block அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நம்ம ட்ரிக்ஸையுமே நம்ம வந்து பிளாக் வைஸா தான் பிரிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ட்ரிக்ஸே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன ட்ரிக் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம்ப்பா. ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம P block எலிமெண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். சோ P block எலிமெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் குரூப்ல வந்துட்டு நம்ம நோபல் கேசஸ் இருக்கு. நோபல் கேசஸ் கிட்டத்தட்ட ஒரு 100-150 தடவை நம்ம படிச்சிருப்போம். அதனால அதை நான் ட்ரிக்ல சேர்க்கல. மத்தபடி இருக்கக்கூடிய இந்த என்டையர் குரூப்புக்கும் தேவைப்படுற ட்ரிக்ஸை மேம் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேப்பா, சோ பீரியாடிக் எலிமெண்ட்ஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேம் ட்ரிக்க பிளாக் வைஸா பிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஒவ்வொரு பிளாக்லயும் என்ன தீம் ஆஃப் ட்ரிக்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத அந்த பிளாக்குக்கே நம்ம ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அந்த மாதிரி P பிளாக்கு வரப்போற ஒரு கியூட்டான ட்ரிக் தான் பசிக்குதுல, which is from a cute boy in YouTube. சோ இதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க.
P is for பசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. which means P blockல இருக்கக்கூடிய elements ஓட tips and tricks கம்ப்ளீட்டா ஃபுட் பேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பீரியாடிக் எலிமெண்ட்ஸ்ல வந்து P block elements வந்துட்டு நம்ம குரூப் வைஸா தான் பிரிக்க போறோம். we'll start with group number 30. ஸோ குரூப் நம்பர் 13ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம் இருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா போரானுக்கு B ஞாபகம் வச்சுக்கோங்க, அலுமினியம்க்கு A ஞாபகம் வச்சுக்கோங்க, கேலியம்க்கு G ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டியம்க்கு I ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் தாலியம்க்கு T ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓவராலா பாத்துக்கிட்டீங்கன்னா we just have one single word, bagit. Bagit is nothing but B for boron, A for aluminum, G for gallium, I for indium and T for thallium. Right விடுங்க. Next, group 14 elements பாத்துக்கிட்டீங்கன்னா we have carbon, silicon, germanium, tin and lead. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா very easy. கார்பனுக்கு கேன்ல இருக்கக்கூடிய C, சிலிகானுக்கு ஷி, ஜெர்மானியம்க்கு வந்துட்டு கெட்ல இருக்கக்கூடிய G, டின்க்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டேஸ்டில இருக்கக்கூடிய T அண்ட் ஃபைனலா லெட்டுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லஸ்ஸில இருக்கக்கூடிய L. ஸோ இந்த மாதிரி கேன், ஷி, கெட், டேஸ்டி, லஸ்ஸி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உங்களால ஈஸியா கார்பன், சிலிகான், ஜெர்மேனியம், டின் அண்ட் லெட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே மேம். நெக்ஸ்ட் குரூப் 15 எலிமெண்ட்ஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா யூ ஹாவ் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி அண்ட் பிஸ்மத். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேம் அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப 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 சிம்பிள்ப்பா. இட் இஸ் வெரி 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 சிம்பிள். என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தீஸ் ஆர் நத்திங் பட் என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நாகப்பாம்புல இருக்கக்கூடிய நாக, பிய ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதே நாகப்பாம்புல இருக்கக்கூடிய பாம்பு, எஸ் ஆர்சனிக் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆஸ்கிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆன்டிமோனியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சர்பத் அப்படின்னு வச்சுக்கோங்க. சர்பத் which means SNB for antimony. and ஃபைனலா பிஸ்மத் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பிஸ்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஓவராலா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமோனி அண்ட் பிஸ்மத். இதற்கான ட்ரிக் சிம்பிள், ஈஸி. நாகப்பாம்பு, ஆஸ்கிங், சர்பத் அண்ட் பிஸ்கெட். கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், பட் காமெடியா இருந்தாலும் this trick will for sure work. ஓகே. ஸோ குரூப் 16க்கான ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா OCT குடிக்க போலாம். வெரி சிம்பிள். O is for oxygen, S is for sulfur, Se is for selenium, Tல இருக்கக்கூடிய Te for tellurium and ஃபைனலா போலாம்ல இருக்கக்கூடிய PO for polonium. சிம்பிள் இல்லையா? OCT குடிக்க போலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஈஸியா இந்த எலிமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனல் குரூப்பா இருக்கக்கூடிய இந்த குரூப்பை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான ட்ரிக் which is nothing but ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி இஸ் அன் அட்ராக்ஷன். எந்த ஒரு ஹோட்டலுக்கு போனாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி கொடுத்துட்டானா அந்த ஹோட்டலுக்கு நம்ம திருப்பி போகலையா? அதுதான் நம்ம ட்ரிக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய F is for fluorine, கிளாஸ்ல இருக்கக்கூடிய Cl is for chlorine, பிரியாணில இருக்கக்கூடிய Br is for bromine, is and இருக்கக்கூடிய I is for iodine and ஃபைனலா நம்மளோட அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய AT is for this 80. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சிம்பிளா உங்களால P பிளாக் எலிமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. P பிளாக்ஸ் கதம். ஓகே. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். டி பிளாக்கை நம்ம வந்து பீரியட் வைஸா தான் படிக்க போறோம். ஸோ இந்த பீரியடை நான் ஓவராலா இதை வந்து 3D அப்படின்னு, இதை வந்து 4D அப்படின்னு, இதை வந்து 5D அப்படின்னு எடுத்துக்கிறேன். டி பிளாக்ல 6D இன்னொரு பீரியடுமே இருக்கு. பட் அந்த பீரியட் வந்து இட் இஸ் செட் டு பி இன்கம்ப்ளீட். அதனால நம்ம அதை எடுக்கல. அது மட்டும் இல்லாம டி பிளாக் வந்துட்டு எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் நடுவுல இருக்கிறதுனால, டிரான்சிட்டா இருக்கிறதுனால நம்ம இந்த பிளாக்கை வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னுமே கூப்பிடுறோம்ப்பா. ஓகே. ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஓட ஓவரால் ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம வடிவேல் சாரோட டே மூமெண்ட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். டே ஏண்டா இப்படி பண்றீங்க, இது உங்களுக்கே அடுக்குமாடாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய டே மூமெண்ட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டே மூமெண்ட்ஸ்ல சின்ஸ் நமக்கு ஒரு 3 பீரியட் இருக்கிறதுனால இந்த 3 பீரியடை நான் வந்துட்டு நேஷனல் ஈவெண்ட், இன்டர்நேஷனல் ஈவெண்ட் அண்ட் ஃபைனலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேட் ஈவெண்ட் அப்படின்னு பிரிக்க போறோம். 3Dல நம்ம ஒரு நேஷனல் ஈவெண்ட்ல இருக்கக்கூடிய டே மூமெண்ட் பார்ப்போம். whereas 4Dல இன்டர்நேஷனல் மூமெண்ட்ல இருக்கக்கூடிய டே மூமெண்ட் அண்ட் ஃபைனலா வீட்ல நமக்கு இரிட்டேட் ஆகக்கூடிய டே மூமெண்ட்டை நம்ம 5Dல பார்க்க போறோம்.
ஓகே ஓகே. ஸோ 3D எலிமெண்ட்ஸ்க்கான ட்ரிக் நான் முன்னவே சொன்னேன் ஒரு நேஷனல் நியூஸாக இருக்கும்னு, விச் இஸ் நத்திங் பட் அபவுட் சச்சின் தெண்டுல்கர். ஸோ அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சச்சின் தெண்டுல்கர் இஸ் அ வெரி கிரேசி மேன். சச்சின் தெண்டுல்கர் வந்து ரொம்பவே கிரேசியான மனுஷங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, அவரு வீட்டுல நம்ம அரிசி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, லைக் சாக்கு பையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாக்கு பைய நம்ம கோணின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோணியை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா நல்லா அயன் பண்ணி அந்த கோணியை யூஸ் பண்ணியே அவங்க சோஃபாக்கு தேவைப்படுற குஷன்ஸ் எல்லாம் அவரே பண்ணிக்கிட்டாராமா. சோ அதான் இங்க சொல்றாங்க, சச்சின் தெண்டுல்கர் இஸ் a very crazy man. ஏன் அப்படின்னு கேட்டா, he ironed கோணி, அயன் பண்ண கோணியில அயன் கோணியில் குஷன் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருக்கக்கூடிய சச்சின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்காண்டியம், தெண்டுல்கர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைட்டேனியம், V stands for vanadium, CR crazyல இருக்கக்கூடிய CR stands for chromium, manல இருக்கக்கூடிய Mn is for manganese, iron which is nothing but iron or Fe, கோணில இருக்கக்கூடிய CO is for cobalt and Ni in கோணி is nothing but nickel. ஃபைனலா குஷன்ல இருக்கக்கூடிய Cu is for copper and ஷென்ல இருக்கக்கூடிய குஷன்ல இருக்கக்கூடிய Zn is for zinc. ஸோ இந்த மாதிரி ஈஸியா ஒரு நேஷனல் நியூஸை வச்சு நம்ம டெண்டுல்கர் சாரை வச்சு நம்மளால ஈஸியா 3D எலிமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட 4D எலிமெண்ட்ஸ்க்காக ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட், ரொம்பவே காமனா இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை எடுத்துக்கிறோம். ஸோ நியூஸ்ல நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்பா இந்த ரொம்பவே மூலக்காரங்களா இருக்கக்கூடிய நோபல் மாப்ஸ் எல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ஏதாவது டெக்னாலஜிக்கல் பேஸ்ட் ரீயூஸ்மெண்ட் பண்ணி நம்மளோட ரோட்ஸ் அண்ட் பாலம்ஸ் வந்துட்டு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சில்லியான பீப்புளா இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. which is nothing but why zero noble mob are using tech reused roads and palms, silly cadets. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன்ப்பா. வெரி சிம்பிள், வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட y is nothing but yttrium, ஜீரோல இருக்கக்கூடிய ZnR is nothing but zirconium, நோபல் இருக்கக்கூடிய NB is for niobium, மாப்ல இருக்கக்கூடிய MO is for molybdenum, டெக்ல இருக்கக்கூடிய TNC is for technetium, and next reuse ல இருக்கக்கூடிய RU is for ruthenium, ரோட்ல இருக்கக்கூடிய R is nothing but for rhodium, next palladium ல இருக்கக்கூடிய P&D or palladium is nothing but palm. So அதனால palladium க்கு palm and finally silver க்கு silly and cadmium க்கு cadets. So அதனால தான் நம்ம சொல்றோம் why zero noble mobs. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்பவே நோபலா இருக்கக்கூடிய mobs எல்லாம் ஏன் அவங்களோட மூளையை யூஸ் பண்ணி, டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, எதையாச்சும் ஒன்று ரீயூஸ் பண்ணி நமக்கு ரோட்ஸ் அண்ட் பாலம்ஸை கட்ட மாட்டேங்கிறாங்க, சில்லியான பீப்புளா இருக்காங்களே அப்படின்னு நம்ம சொல்றோம்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலா இருக்கக்கூடிய 5Dக்கு நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய இரிட்டேட்டட் மூமெண்ட் தான் எடுத்துக்கிறோம். ஸோ வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வாட்டர் டேங்க் இருக்கும், ஆர் ஒரு சில பேர் வீட்டில் வந்து சிமெண்ட் டேங்கு கூட வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க. கரெக்டா? ஸோ இந்த டேங்க்ல மோஸ்ட்லி நம்ம வீட்டில் நம்ம நிலத்துல இருக்கு. ஸோ அதனால இங்கே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய லேண்ட்ல இருக்கக்கூடிய டேங்க்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாஃப் டேங்க் வாட்டர் இருக்காமா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய டேங்க்ல அரை டேங்க் தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணி ரெடியா இருக்கு. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஓஸ் மட்டும் கிடைச்சிச்சுன்னா, ஓஸ் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸுக்கும் நம்ம இந்த தண்ணியை அனுப்பலாம், நம்ம இந்த தண்ணியை பாய்ச்சலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் நம்ம பேசிட்டு கேட்கக்கூடிய ஆள் வந்துட்டு அதை கேட்காமே இருக்காரு. ஸோ அதனால நம்ம வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு ஹே உன்னதான்ப்பா அப்படின்னு சொல்றோமா. சிம்பிளா ஈஸியா அதுதான் நம்ம ட்ரிக்கு. ஸோ ட்ரிக்கை ஓவராலா பார்த்தலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்மளோட லேண்ட்ல இருக்கக்கூடிய LA is nothing for lanthanum, halfல இருக்கக்கூடிய HF is for the element, next tankல இருக்கக்கூடிய TA is for this element, next waterல இருக்கக்கூடிய W is for the symbol, whereas தண்ணியில இருக்கக்கூடிய T is for tungsten, next ரெடியில இருக்கக்கூடிய RE is for this element, OS நம்ம சொல்லுவோம் HOS actually, but HOSC actually, but நம்ம இங்க OS அப்படின்னு எடுத்துக்கிறோம். OS is nothing but osmium. next இருந்தால இருக்கக்கூடிய IR is nothing but iridium. ஃபைனலா பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய PT is nothing but நம்மளோட platinum. அனுப்புங்க. அதுல இருக்கக்கூடிய AU வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கோல்ட். அண்ட் ஃபைனலா மெர்க்குரிக்கு இருக்கவே இருக்கிறான் நம்மளோட இரிட்டேட்டட் ஹே மூமெண்ட்
which is nothing but HyHg அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, which is for mercury. So அதனால தான் சொல்றோம் லேண்ட்ல half tank water or தண்ணி ரெடியா இருக்கு, ஓஸ் இருந்துச்சுன்னா பிளான்ஸ்க்கு அனுப்புங்க. கேட்க மாட்டேங்கிறானா உன்னதான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, கிளியரா? சரி, ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ஓவராலா பி பிளாக் as well as டி பிளாக் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இனி ரொம்பவே சிம்பிளா இருக்கக்கூடிய எஃப் பிளாக்கும் எஸ் பிளாக்கும் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஸோ அதையுமே இனி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஃபைன். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை பார்க்கறதுக்காக பிளஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிறதுக்காக நம்மளோட டெலிகிராம் சேனலை இந்த பார்கோட் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஆன் டு யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம எஃப் பிளாக் அப்படிங்கிற எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ எஃப் பிளாக்ல ஓவராலா நமக்கு ரெண்டு பீரியட்ஸ் தான் இருக்கு. ஒன் இஸ் நத்திங் பட் த லாண்டனியம் சீரீஸ் அண்ட் த செகண்ட் வாட் வுட் பி நத்திங் பட் ஆக்டினியம் சீரீஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு சீரீஸை மட்டும் பார்த்தாவே போதுமானதா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க போறோம். ஸோ எஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக்கு ரொம்பவே ஃபன்னியான உருட்டல்கள்னா ஒன்னும் இல்லப்பா. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, போன வாரம் கூட நம்மளோட பில்கேட்ஸை பார்த்துட்டு வந்தேன், ஒபாமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிலாம் பயங்கரமா உருட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உருட்டல்களை தான் நம்ம எஃப் பிளாக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ எஃப் பிளாக்கோட ட்ரிக் என்ன? ஃபன்னி உருட்டல்கள். ஓகே, ஸோ எஃப் பிளாக்ல பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் ரெண்டு பீரியட்ஸ் தான் இருக்கு. ஒன்னு வந்து லாண்டினியம் சீரீஸ், இன்னொன்னு வந்து ஆக்டினியம் சீரீஸ். நம்ம ஒவ்வொரு சீரீஸா விலாவரியா பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேசி ஃப்ரெண்ட் இஸ் நவ் PMNSM. அதாவது என்னோட சின்ன வயசுல இருந்த ரொம்பவே லேசியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டராகவும் SM சானியா மிர்சாவும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய LA is nothing but this element, C is for this, PR is for this, ND is for this, and finally PM is for this, and SM is nothing but this element. So இந்த மாதிரி lazy friend is now PM and SM அப்படிங்கிற சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே நம்மளோட F பிளாக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருக்கிற 6 எலிமெண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. பாக்கி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன ட்ரிக் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, you're good to be a die hard timer, yep loves that. அதாவது நீங்க இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே லேசியா இருந்தானுங்கப்பா, பட் இப்ப பார்த்தா திடீர்னு பிரைம் மினிஸ்டராவும் சானியா மிர்சாவும் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு நீ டைமிங்ல பயங்கரமா உருத்துறையே அப்படின்னு கேக்குறாரு. அதை சொன்னதுமே நீங்களும் ஆமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதத்தான் you're good to be a die hard timer, yep loves that அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய EU is for this element, goodல இருக்கக்கூடிய GD is for this, whereas to be ல இருக்கக்கூடிய TNB is for this element, die ல இருக்கக்கூடிய DY is for the element, whereas hard ல இருக்கக்கூடிய HO ஒரு element, whereas ER இன்னொரு element. I know wordings ல கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் வர மாட்டேங்குது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். whereas timerல இருக்கக்கூடிய TNM is for this element, whereas Yabல இருக்கக்கூடிய YNB is for this, and finally loveல இருக்கக்கூடிய LU is for this element. சிம்பிளா ஈஸியா நம்ம F பிளாக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பீரியட நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் சீரீஸ நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ செகண்ட் சீரீஸ் ஓட பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை பத்தி பேச போறோம். ரெண்டாவது கொஞ்சம் அதிகமான நியூஸ் நமக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி ஒன்னு உருட்ட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்டர் ப்ரோடெக்ட்ஸ் யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ. அதாவது நம்ம ஒரு நார்மலான தமிழ் படத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். வந்ததுமே ஃப்ரெண்டு படத்தோட ஸ்டோரி என்னப்பா அப்படின்னு கேட்டதுமே நம்ம என்ன சொல்றோம், அது பயங்கரமான ஸ்டோரிப்பா. நம்ம ஆக்டர் என்ன பண்றானா, யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோங்கிற மாதிரி பிளானெட்டையே சேவ் பண்றான் அப்படின்னு நம்ம வந்துட்டு இந்த பிளானெட்ஸ் வச்சு விட்டுறோம். அதுல இருக்கக்கூடிய ஆக்டர்ல இருக்கிற AC is nothing but this element, தேர்ட்ல இருக்கக்கூடிய T is nothing but for this element, whereas protectல இருக்கக்கூடிய இந்த word stands for the element which is nothing but protactinium. Next Uranusல இருக்கக்கூடிய this is for this element, Neptuneல இருக்கக்கூடிய NP is for this element, and finally Plutoல இருக்கக்கூடிய that word stands for this element. So இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா இந்த 6 எலிமெண்ட்டையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பாக்கி இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு திருப்பி ஒரு உருட்டை நம்ம இங்க வச்சிருக்கோம். சிம்பிள் அமெரிக்கன்
கம்பேக்கு கலிபோர்னியால உள்ள ஐன்ஸ்டீன், ஃபெர்மி, மெண்டலீவ் போன்ற நோபல் லாரியட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன சொல்றோம்னா, அமெரிக்கா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப அடி வாங்கிருச்சு. அப்ப அந்த அமெரிக்காவை மீட்டெடுக்கிறதுக்காக பக்கத்து நாட்டுல உள்ள கலிபோர்னியால உள்ள ஐன்ஸ்டீன், ஃபெர்மி, மெண்டலீவ் மாறி இருக்கக்கூடிய நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய நோபல் லாரியட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய அமெரிக்கா AM is for this element, கம்ல இருக்கக்கூடிய C is for curium, whereas பேக்ல இருக்கக்கூடிய BK is for this element, கலிபோர்னியம் காக கலிபோர்னியாவை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஜஸ்ட் அந்த நேம்ஸை வச்சே உங்களால எலிமெண்ட்டை சொல்லிட முடியும். ஐன்ஸ்டீனுக்கு இந்த எலிமெண்ட், ஃபெர்மிக்கு இந்த எலிமெண்ட், மெண்டலீவ்க்கு இந்த எலிமெண்ட், நோபலுக்கு இந்த எலிமெண்ட், ஃபைனலா நம்ம லாரியட்க்கு லாரன்சி இந்த எலிமெண்ட். ஸோ அதனால தான் சொல்றோம் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. ஸோ அமெரிக்கன் கம்பேக்கு கலிபோர்னியால உள்ள ஐன்ஸ்டீன், ஃபெர்மி, மெண்டலீவ் மாறி இருக்கக்கூடிய நோபல் லாரியட்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஈஸியா சிம்பிளா இந்த ஜஸ்ட் 4 சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா எஃப் பிளாக்கை ஃபுல்லா நம்மளால சொல்லிட முடியும்ப்பா. ஓகே, ஸோ இப்போ ஓவராலா நம்ம எஃப் பிளாக்கை இந்த பேசிக்கான உருட்டல்கள் ஆர் பேசிக்கான கான்செப்ட்ஸை வச்சு நம்ம படிச்சிட்டோம். ஃபைனலா இருக்கக்கூடிய எஸ் பிளாக்கை தான் இப்போ நம்ம முடிக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஈஸியா எஸ் பிளாக்கையுமே நம்ம முடிச்சிடலாம்ப்பா. ஸோ எஸ் பிளாக்னு சொன்னதுமே எஸ் பிளாக்ல வந்துட்டு நமக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எஸ் பிளாக்ல ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியத்தை தவிர்த்துள்ள இந்த ஆல்கலை மெட்டல்ஸையும் ஆல்கலை எர்த் மெட்டல்ஸையும் பத்தி தான் நம்ம இங்க ட்ரிக்ல பார்க்க போறோம். ஸோ எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் மேம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எஸ் பிளாக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிம்பிள் சென்டென்ஸ். எப்படி மேம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்ம ஆல்கலை மெட்டல்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, லிட்டில் நாட்டி கிட்ஸ் ரப்ட் கேட்ஸ் ஃபர். அதாவது சின்ன வயசுல ரொம்பவே துருத்துருன்னு இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பூனைக்குட்டி எல்லாம் பார்த்தா உடனே போய் அதை தடவி கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ அதைத்தான் நம்ம இங்க சொல்றோம், லிட்டில் நாட்டி கிட்ஸ் ரப் கேட்ஸ் ஃபர். இதுல இருக்கக்கூடிய லிட்டில் இருக்கிற LI is for லித்தியம், நாட்டில இருக்கக்கூடிய Na is for சோடியம், கிட்ஸ்ல இருக்கக்கூடிய K is for பொட்டாசியம், ரப்ல இருக்கக்கூடிய RB is for ருபீடியம், கேட்ஸ்ல இருக்கக்கூடிய CS is for சீசியம், அண்ட் ஃபைனலா ஃபர்ல இருக்கக்கூடிய FR is for ஃப்ரான்சியம். ஸோ இப்படி ஈஸியா நம்மளால நம்மளோட ஆல்கலை மெட்டல்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். அதற்கான ஜஸ்ட் ஒரு இமேஜ் ப்ராசஸிங் தான் இங்க கொடுத்துருக்கேன். ரொம்ப நாட்டியான கிட்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, பூனையை பார்த்ததுமே அதை பிடிச்சு அதோட ஃபர் மேல இப்படி தடவி தடவி கொடுப்பாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஆல்கலை எர்த் மெட்டல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சின்ன வயசுல எல்லாம் நம்ம ஒரு சில ரைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ரைம்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? சிம்பிள் தான், பீட்டில். ஸோ இங்க இருக்கிற பீட்டில் என்ன பண்ணிட்டானா, பீட்டில் மேட் கேக். பீட்டில் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக கேக் பண்ணாராமா. இதுவே அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டார் ஃபிஷ் என்ன பண்ணாராமா, ஸ்டார் ஃபிஷ் பேக் ரேமன். ஸ்டார் ஃபிஷ் ரேமனை பேக் பண்ணி தந்தாராமா. ரேமன் இஸ் நத்திங் பட் நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய நூடுல்ஸ் தான்ப்பா. ஸோ ஓவராலா பீட்டில்ஸ் மேக் கேக். பீட்டில் வந்து கேக் பண்ணா, ஸ்டார் ஃபிஷ் பேக் ரேமன். ஸ்டார் ஃபிஷ் வந்து ரேமன் பண்ணாரு அப்படிங்கறத சொல்றோம். ஓகே, ஸோ பீட்டில் இருக்கக்கூடிய B is for பெரிலியம், Mg மேட்ல இருக்கக்கூடிய M is for மெக்னீசியம், கேக்ல இருக்கக்கூடிய Ca is for கால்சியம், ஸ்டார் ஃபிஷ்ல இருக்கக்கூடிய SR is nothing but ஸ்ட்ரான்சியம், அண்ட் ஃபைனலா பேக்ல இருக்கக்கூடிய Ba is for பேரியம், அண்ட் ரேமன்ல இருக்கக்கூடிய Ra is for ரேடியம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா சிம்பிள் சென்டென்ஸ் வச்சு நம்மளோட எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸை ஆல்கலை மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கலை எர்த் மெட்டல்ஸ் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். வெரி குட். ஸோ இப்போ ஓவராலா நம்ம இவ்வளோ பெரிய பீரியாடிக் டேபிளை சிம்பிளா ஈஸியா படிச்சிட்டோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதுமானதா இருக்கும்பா. உங்களோட எக்ஸாம்ல உங்களுக்கு எந்த எலிமெண்ட்ஸை பத்தி கேட்டாலும் சிம்பிளா ஈஸியா சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டன்டான 11th and 12th CBSE பேஸ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு அப் டு டேட்டா கிடைக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி என்ன ஃபீல் பண்ணீங்க, ஆர் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன வீடியோ போடணும், ஆர் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. So that I'll be there to address the same. And finally இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க so that அவங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
So that's all for the day, guys. Thank you so much for watching this video. இந்த வீடியோல பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ ஆர் மென்ஷனிங் தி சேம் ஆன் டு தி கமெண்ட் செக்ஷன் so that நீங்க கமெண்ட்ல போடுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னோட பதில் அங்க கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஓகே தென். சோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றதுக்காக நான் ரொம்ப ஈகராவும் எக்ஸைட்டடாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, this is Premila ma'am signing off. Thank you and have a great day.